தனக்கு அழிவே கிடையாது இந்த போரில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த துரியோதனனுக்கு மகாபாரத போரில் எப்படி அழிவு ஏற்பட்டது தெரியுமா? ஒரு சுவாரஸ்யமான பின்னணி கதை இருக்குது மகாபாரதத்தில். அது என்னன்னாக்க, நாளைக்கு துரியோதனன் போருக்கு போகணும். மகாபாரத போர் நடந்துட்டுருக்கு. முக்காவாசி துரியோதனர்கள் எல்லாருமே போயாச்சு. துரியோதனன் மாத்திரம்தான் போகணும். அடுத்த நாள் போகலான் இருக்கான். இந்த விஷயம் கிருஷ்ணருக்கு தெரியாமல் இருக்குமோ? தெரியும். என்னதான் நடக்கிறது பார்ப்போம் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணின்னு இருக்கார். அப்போ என்ன ஆகுது, துரியோதனனுக்கு அவன் அம்மா காந்தாரிக்கிட்டேருந்து ஒரு ஓலை வருது. அந்த ஓலையில் என்ன சொல்லியிருக்கான்னாக்க, இன்னைக்கு ராத்திரி நீ என்னோட அந்தப்புறத்துக்கு அவசியமாக வரணும். எப்படி வரணும் தெரியுமோ? உடம்புல ஒரு பொட்டு துணி இல்லாமல் பிறந்த மேனியாக தான் நீ வரணும் அப்படின்னு ஒரு ஓலை வந்திருக்கு. ஒன்றுமே புரியலை. என்னத்துக்கு அம்மா அப்படி எழுதியிருக்கா? உடம்புல துணி இல்லாமல் இதுக்கு வர சொல்லியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இதை சகுரிட்ட எடுத்துன்னு போய் கேட்டேன். இந்த பாருங்க, அம்மா அந்த மாதிரி எழுதியிருக்கா, எனக்கு என்னன்னே புரியலையே, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, எல்லாம் தெரிஞ்சவராச்சே, நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கோ அப்படிங்கிறான். எல்லாம் தெரிஞ்சவன் தான் பண்ணான், ஆனால் இதுக்கு எனக்கு பதில் தெரியல. எனக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லை, இந்த கிருஷ்ணனை போய் கேடு, அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறார் சகுனி. சரி, துரியோதனன் கிருஷ்ணங்கிட்ட போகிறான். கிருஷ்ணா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஓலை அமைச்சிருக்க அம்மா, இதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிறான். அர்த்தம் என்னன்னு புரியலைன்னா நான் சொல்கிறேன் அதுக்கு அர்த்தத்தை. நீ என்ன சின்ன குழந்தையா அப்படியே பிறந்த மெனியாக போய் நிற்கிறதுக்கு? நீ வளர்ந்த பையன். அம்மாவாக இருந்தால் கூட ஒரு வளர்ந்த பையன் பிறந்த மெனியாக போய் அம்மாவுக்கு முன்னாடி நிற்க முடியுமா? அசிங்கம் இல்லையா? நீ என்ன பண்ணு, ஒரு வாழை இலையை இடுப்பில் சுற்றினுடு. மேல் உடம்பு பாக்கி காலெல்லாம் திறந்துருக்கட்டும், ஒரு வாழை இலையை இடுப்பில் சுற்றினுட்டு அம்மாவை பார்க்கப்போ அப்படிங்கிறார். சரின்னு என்னத்துக்கு சொன்னாரோ என்னமோ தெரியலே, கிருஷ்ண கரெக்டாக தான் சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு துரியோதனன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய வாழை இலையை எடுத்து இடுப்பில் சுற்றிட்டு அம்மாவை பார்க்குறதுக்கு ராத்திரி அந்தப்புறத்துக்கு போகிறான். காந்தாரி கேட்குறா, பா துரியோதனா வந்துட்டியா? அம்மா வந்துட்டேம்மா, வாப்பா உள்ளே வாப்பா அப்படிங்கிறா. சரின்னு உள்ளே போகிறான். நீ எனக்கு முன்னாடி தானே நின்றுருக்க? ஆமாம்மா, உங்களுக்கு முன்னாடி தான் நான் நின்றுருக்கேன். ஒரு நிமிஷம் அப்படியே அசையாமல் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டின்னு இருக்கா இல்லையா, அந்த கட்டை அவுக்கிறா. இத்தனை வருஷமாக கண்ணை கட்டின்னு இருந்தவளுக்கு அதில் ஏகப்பட்ட சக்தி அந்த பார்வையில். அந்த கண்ணு கட்டை அவுத்தா எதை பார்க்குறாளோ அது அப்படியே வஜ்ரமாக மாறிடுமா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகிடுமா, அழிவே இருக்காதான். அந்த ஐடியாவுக்கு தான் காந்தாரி அப்படி சொல்லியிருக்கா. கண்ணு கட்டை அவுத்து துரியோதனனை பார்த்தா இடுப்பில் வாழை இலையை சுற்றின்னு நிற்கிறான். ஏப்பா, நான் பிறந்த மெனியாக தானேப்பா வர சொன்னேன், என்னத்துக்கு இந்த மாதிரி நீ ஒரு வாழை இலையை சுற்றின்னு வந்திருக்க? நீயே உனக்கு அழிவை தேடி நடுவ போல் இருக்கேப்பா அப்படின்னா. அவன் என்ன பண்ணுறான், என்னம்மா தப்பு நடந்துருத்தா? தப்பு தான்ப்பா நடந்திருக்கு. சரி, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவள் கண்ணை கட்டின்னு விடுறான். துரியோதனன் என்ன பண்ணுறான், அடுத்த நாள் போருக்கு புறப்படுறான். போருக்கு புறப்பட்டா போர் தீவிரமாக நடக்கிறது. பீமன் ஏற்கனவே ஒரு சபதம் எடுத்திருக்கான். தன் பொண்டாட்டியை இடது தொடையை தொட்டி மடியில் உட்காரு அப்படின்னு சொன்னான் இல்லையா, தொடையை தட்டி சொன்னானே, இந்த தொடையை பொழப்பேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவனுக்கு தெரியும், அவனுக்கும் இந்த 2 பேருக்கும் இந்த விஷயங்கள் தெரியும், ஞாபகம் இருக்குது. ஆனால் அம்மாவோட சுட்சமாக என்னங்கிறது துரியோதனனுக்கு புரியலை. சண்டை நடக்கிறது பீமன் டயர்டாயிட்டான். அவனை எங்கே அடித்தாலும் அவன் விழமாட்டேங்கிறான், அவனுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்கிறது. அப்போ கிருஷ்ணர் கஞ்சாடை காமிக்கிறார், தொடையை தட்டி காமிக்கிறார். தொடையை தட்டி காமிச்சு இங்கே அடிங்கிறாப்பில் அவனுக்கு ஜாடையிலேயே ஒரு விளக்கம் கொடுக்குறார். பீமன் பார்த்தான், ஓங்கி தொடையில் அடித்தான். தொடையில் அடித்த உடனே அப்படியே சுருண்டு விழுந்தான். இது என்னன்னாலனாக்க, வாழை இலையால் எந்த விதமான ரேஸையும் இன்னொரு பக்கம் பாஸ் பண்ண முடியாதான், தடுத்து விடுமா அது. அந்த சூட்சமும் கிருஷ்ணருக்கு தெரியாத ஒரு சமாச்சாரமா? அந்த அணுவுமே அவரோட இது இல்லாமல் நகராது. இந்த உபாயத்தை அவர் தான் சொல்லி கொடுத்துருக்கார். வாழை இலையை சுற்றின்னு போகணும், அதுக்காகத்தான் சுற்றின்னு போனான். அதனால் அந்த இடம் வஜ்ரமாகலை. அவனுக்கு சாதாரண உடம்பாக இருந்த உடனே
பீமன் அடித்த அடியில் கால் நொறுங்கி மரணத்தோட எல்லைக்கே அவன் போயிட்டான். துரியோதனனோட முடிவு இப்படித்தான் ஆச்சு மகாபாரதத்தில்.